வித்மஹே விஷ்ணுபத்னி ஜதீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 20ஆம் நாள் 4/7/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை சைவ சமயத்தினுள்ளாகிய நாம் எல்லாம் அதிகாலையிலே எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்கள் செய்து சூரிய பகவானை பிரத்யக்ஷ தெய்வத்தை வழிபட்டு மலர்கள் பறித்து வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூவமுட்டி தீபங்களை ஏற்றி வைத்து சுவாமி படங்களுக்கு மலர்களை சாத்தி இறை நாமாக்களை பிரார்த்தனை செய்ய வேண்டும். காலையிலே சுப்பிரபாதங்கள், கந்தசஷ்டி கவசம், அபிராமி அந்தாதி, ஐயப்பன் கவசம், சிவபுராணம் எதெல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றை நாம் சில நிமிடங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த சுக்கிரவார உற்சவம் நடைபெறுகின்ற ஆலயங்களும் சென்று நாம் பிரார்த்தனைகள் செய்வதோடு, இப்பொழுது நைனை நாகபூஷணி அம்பாள் இலங்கை திருநாட்டில் பிரசித்தி பெற்ற நாகம் பூஜித்த நாகபூஷணி அம்பாளுடைய இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அம்பாளை வேண்டி வணங்கி வழிபாடு செய்கின்றவர்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்குமாம். அம்பிகையை பிரார்த்தனை செய்கின்றவர்களுக்கு தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே என்பதற்கிணங்க இந்த அம்பிகையை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு எல்லா சிறப்புகளையும் தருவாளாம். நமக்கு எது எது எல்லாம் நல்லது என்று படுகிறதோ நல்லன எல்லாம் தரும். யாருக்கு? அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள். அன்பு நிறைந்தவர்களுக்கு, அன்பு உள்ளங்கொண்டவர்களுக்கு, அன்பே வடிவானவர்களுக்கு இந்த இறையருள் பூரணமாக நமக்கு கிடைக்குமாம். எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலே நைனை நாகபூஷணி அம்பாளுடைய இந்த உற்சவத்திலே கலந்து கொள்ளக்கூடிய அடியவர்கள் ஆசார சீலராக கலந்து இறை பிரார்த்தனையில் ஈடுபடுவதும், அங்கு செல்ல முடியாதவர்கள் அருகிலே உள்ள ஒரு அம்பாள் ஆலயத்திலே சென்று நைனை நாகபூஷணி அம்பாளை நினைத்து அங்கே அபிஷேகங்கள், பிரார்த்தனைகள், அர்ச்சனைகள், வழிபாடுகள் செய்து கொள்வார்கள். அதேபோல் புலம்பெயர் நாடுகளிலே உள்ளவர்களும் ஆங்காங்கு நைனையம்பதிக்கு செல்ல முடியாதவர்கள் அங்கே அருகிலே உள்ள ஆலயத்திலே இருக்கின்ற அம்பாளுக்கு நைனை நாகபூஷணி அம்பாளை பிரார்த்தனை செய்து அங்கு அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், வழிபாடுகள் செய்து கொள்வார்கள். அவ்வாறான சிறப்பான நிகழ்வுகளில் நாமும் கலந்து இறையருளை பெறுவதோடு ஆலய வழிபாட்டிலே நாம் ஆசார சீலராக நமது சமய கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலே ஆடைகள் அணிந்து சென்று இறை பிரார்த்தனை ஈடுபட்டு இறையருளை பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இயேசு கூறுகின்றார்,
அதிகமாக கொடுக்கப்பட்டவர்களிடம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பலவற்றை பெற்றுக்கொள்கின்றோம். ஆற்றல்கள், திறமைகள் நாங்கள் வளருவதற்கும் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் என்று ஏராளமான சந்தர்ப்பங்கள் அருளப்படுகின்றன. எங்களுடைய சிறிய பருவத்திலே இருந்தே எங்களுடைய பெற்றோர்கள், குடும்பத்தினர்கள் வழியாக, எங்களுடைய சமுதாயத்தின் வழியாக, நாங்கள் கல்வி கற்றுக்கொண்ட பாடசாலைகள் வழியாக, நாங்கள் நல்ல தொழில் வாய்ப்புகளை பெற்றிருந்தால் அதன் வழியாக நாங்கள் படித்தவர்களாகவோ அல்லது ஆற்றல் மிக்கவர்களாகவோ அல்லது நல்ல பதவிகளை நல்ல அந்தஸ்திலே இருக்கின்றவர்களாகவோ, அன்றையில் நாங்கள் சமூகத்திலே மற்றவர்களால் மதிக்கப்படுகின்ற ஒரு தலைவராக இருக்கின்றவர்களோ, வழிகாட்டிகளாக இருக்கின்றவர்களோ, இப்படி என்று சொல்லி அதிகம் கொடுக்கப்பட்டால் அதிகம் எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறு இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் எப்பொழுதும் உங்களிடம் என்ன பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகின்றனவோ அத்தகைய பொறுப்பை நீங்கள் ஏற்று இன்னும் அதிகமாக நீங்கள் உங்களுடைய பதிலை, பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று சொல்லி, சில வேளைகளிலே நாங்கள் சில பொறுப்புகளை, சில அந்தஸ்துக்களை, சில பதவிகளை, சில எங்களுக்குரிய செல்வாக்கு வகுக்கக்கூடிய இடங்களை கைப்பற்ற விரும்புகின்றோம். ஆனால் நாங்கள் கொடுக்க மனமில்லாதவர்களாக இருக்கின்றோம். ஒரு ஆசிரியரை எடுத்துக்கொண்டால் அவரை உருவாக்குவதற்கும் அவருடைய ஆற்றல்களிலே அவர் திறம்பட செய்வதற்கும் அவருக்கு அவருடைய குடும்ப பின்புலமும் இந்த சமுதாயமும் இந்த அரசு கூட மக்கள் கூட அவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். மீண்டும் அவர்கள் எவரிடம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவ்வளவு அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்கள் அங்கு சுயநலமாக நான் என்னுடைய லாபத்தை மட்டும் கருதுகின்றதாக இருக்கக்கூடாது. மாறாக எங்களுடைய ஆற்றல்கள், திறமைகளை பகிர்ந்து அளிக்க வேண்டும். புனித பவுல் கூறுகின்றார், ஆவியானவருடைய, தூய ஆவியானவருடைய வரங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஏனென்றால் அவை சமூகத்தினுடைய நலனுக்காக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அதனால் நாங்கள் எதை எதை பெற்றுக்கொள்கின்றோம், எதை எதை நாங்கள் வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சிந்திப்போம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எவ்வளவோ விடயங்களை, எவ்வளவோ நல்ல சந்தர்ப்பங்களை, எவ்வளவோ ஆசீர்வாதங்களை இறைவன் பல நல்ல மனிதர்களூடாக எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். நாங்கள் அறிவை பெருக்கி இருக்கின்றோம், செல்வத்தை பெருக்கி இருக்கின்றோம், ஆற்றல்களை பெருக்கி இருக்கின்றோம், நல்ல உணர்வுகளை, நிறைவான அனுபவங்களை பெற்றிருக்கின்றோம். இவற்றை நாங்கள் கொடுப்பதற்கும் எவ்வளவு தூரமாக எங்களை இறைவன் ஆசீர்வதித்திருக்கின்றாரோ அவ்வளவு தூரம் நாங்கள் தாராள மனமுள்ளவர்களாக வாரி வழங்குகின்ற வள்ளல்களாக திகழ ஆண்டவரிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அந்தஸ்திலே இந்த உலகத்திலே படைத்து எங்களை வாழ வைத்து இறைவன் அழகு பார்த்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கென்று தனித்தனியான அந்தஸ்துக்களை இறைவன் தந்திருக்கிறான். எங்களுக்கு என்ன அந்தஸ்து கிடைத்திருக்கிறதோ, எந்த அருட்கொடை கிடைத்திருக்கிறதோ அதை நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே ஒழிய எனக்கு மேலால் உயர்ந்து வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து நான் பொறாமைப்படக்கூடாது.
பொறாமையை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, தடை செய்திருக்கிறது. அதே நேரத்தில் மற்றவருடைய குறைகளை பற்றி பேசுவதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. ஒருவன் மற்றவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்களை, திறமைகளை, செல்வங்களை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுகின்றான் என்றால் அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே கருகி விடுகிறது என்று சொன்னார்கள். ஒரு அழகிய உதாரணத்தை சொன்னார்கள். யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ, மற்றவனை பார்த்து மற்றவனிடத்தில் இருக்கின்ற செல்வாக்குகள், செல்வங்கள், அந்தஸ்துக்கள், அவனுடைய கண்ணியங்கள், மாண்புகளை பார்த்து யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே பற்றி விடுகிறது. எதை போல தெரியுமா? ஒரு விறகு பற்றி எரிந்து எவ்வாறு அது கடைசியில் சாம்பராகி விடுகிறதோ, இதே போன்று மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனுடைய ஈமான் என்கின்ற அந்த பிரகாசம் அப்படியே எரிந்து சாம்பராகி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமைப்படக்கூடாது. பொறாமை என்பது ஒரு இழிவான ஒரு செயலாகும். அந்த பொறாமையின் காரணமாகத்தான் மனிதன் மற்றவனை வீழ்த்த பார்க்கிறான். உயர்ந்தவர்களை தாழ்த்த பார்க்கிறார்கள். சிரித்தவர்களை அளவைக்க பார்க்கிறார்கள். இந்த பொறாமையின் காரணமாகத்தான் இன்று சமூகம் மட்டுமல்ல, நாடுகளும் கண்டங்களும் இன்று பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு இன்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கெட்ட பண்பு ஒன்று இருக்குமென்றால் அது பொறாமையாக இருக்கிறது. பொறாமை யாரிடத்தில் தான் இல்லை? ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டு பொறாமைப்படுவதும், மாணவர்கள் ஆசிரியர்களை கண்டு பொறாமைப்படுவதும், மனைவியை கண்டு கணவன் பொறாமைப்படுவதும், கணவனை கண்டு மனைவி பொறாமைப்படுவதும், இப்படியாக பொறாமை பல்கி பெருகி காணப்படுகின்ற இன்று ஒரு சமூக நோயாக மாறியிருக்கிறது. இந்த பொறாமையிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். யார் எப்போது என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்றே எமக்கு தெரியாது. அல்லாஹின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலை நேரத்தில் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த இறைவனுடைய வசனங்களை யார் ஒருவர் காலை நேரத்திலே ஓதிக்கொள்கிறாரோ, பாராயணம் செய்கிறாரோ, எல்லா விதமான பொறாமைக்காரர்களுடைய பொறாமையின் தீங்கிலிருந்தும் பொறாமையின் பார்வையிலிருந்தும் இவர்களை அல்லாஹ் பாதுகாப்பதற்கு இது ஒரு அரணாக, கேடயமாக அமையும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமையின் காரணமாக எங்களுடைய ஈமானை, இறை விசுவாசத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். பொறாமைப்படக்கூடாது. இறைவன் தந்த அருட்செல்வங்கள் எங்களுக்கு எதுவோ அதை நினைத்து நாம் பெருமிதம் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறைவன் கூறுகிறான், நான் தந்த அருட்செல்வங்களை நினைத்து நீ எனக்கு நன்றி செலுத்தினால் நான் இன்னும் உனக்கு என்னுடைய அருட்கடாட்சங்களை அள்ளித் தருவேன் என்று இறைவன் கூறுகிறான். பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை. பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் இரண்டு மனிதர்களை பார்த்துத்தான் பொறாமையை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அந்த 2 பேரை மாத்திரம் வைத்து நீ பொறாமைப்பட்டுக்கொள். அந்த 2 மனிதர்களில் ஒருவர் யார் தெரியுமா? பொருளாதாரத்தையும் பண வசதியும் வைத்து கொண்டிருக்கின்ற ஒருவர் இறை வழியில் அவைகளை தர்மமாக அள்ளி கொடுக்கிறார். 4 பேருக்கு அவர் அதனை உதவிக்காக கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்கிறார். நளினப்பட்ட மக்களுக்கு, ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், இப்படியாக தன்னுடைய சொத்துக்களிலிருந்து இறைவன் தந்தான், நான் அவனுக்காக இறை வழியிலே இவைகளை செலவழிக்கிறேன் என்று யார் ஒருவன் இறை வழியில் தன்னுடைய சொத்துக்களை, செல்வங்களை, இறைவனுடைய நன்மையை நாடி யார் செலவழிக்கிறானோ அவனை பார்த்து நாம் பொறாமைப்படலாம். ஏன் இவனுக்கு மட்டுமா சொத்துக்கள், செல்வங்கள் இருக்கிறது? எனக்கும் தான் இருக்கிறது, நானும் இவனைப் போல செலவழிக்க முடியுமே என்று அவனை பார்த்து பொறாமைப்பட்டு இவனும் இறை வழியிலே செலவழிப்பதற்கு இஸ்லாம் இந்த பொறாமை அனுமதித்திருக்கிறது. இது இஸ்லாம் அனுமதித்த முதலாவது பொறாமை அனுமதியாகும். 2வது, பரிசுத்தமான அல் குர்ஆனை நாளாந்தம் ஓதுகின்ற மனிதனை பார்த்து நானும் அவனைப் போன்று ஓத வேண்டும், இறைவனுடைய மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்று பொறாமைப்படுகின்ற மனிதனையும் இஸ்லாம் அனுமதித்து அளித்திருக்கிறது. இந்த 2 மனிதர்களை தவிர 3வது பொறாமை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. பொறாமைப்படாதீர்கள், உங்களுடைய இறை விசுவாசம் என்கின்ற ஈமானை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என இஸ்லாம் எங்களை பார்த்து கண்டிக்கிறது. எனவே நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோமாக. எல்லாம் வல்ல இறைவனின் அன்பையும் அருளையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.